ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேங்க. எங்கள் அப்பா அம்மாவோடது, என்னோடது, நான் எப்படி கடந்து வந்த பாதை, எந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். இன்னமே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் நான் இலக்கு நான் அடையலை. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா நான் சொல்லிடுறேன். அப்புறம் எனது அப்புறம் வர வர எனது வரும். அவங்க சாதாரண ஏ ஏழ்மையான வயிற்றில் பிறந்தவங்க தான் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே. ஏன்னா எங்கள் சொந்த ஊர் ஈசநத்தம். நாங்கள் இங்கே குடி வந்தது என்னமோ திண்டுக்கல் தான். எங்கள் சொந்த ஊர் ஈசநத்தம். ஈசனத்துக்கிட்ட ஒரு சின்ன வில்லேஜு. அங்கே தான் எங்கள் அப்பா அம்மாவோட ஊர். எங்கள் அப்பா 8வது முடிவில் தான் படித்தாங்க. மிலிட்ரிக்கு செலெக்ஷன் ஆகி மிலிட்ரிக்கு போனாங்க. அங்கே போய் 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜாகவே அவங்க ஒய்ஃபு கன்சீவாக இருக்கும்போது, அவங்க மிலிட்ரியில் இருக்கும்போது ஒரு போருக்கு போகும்போது அவங்க இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு லீவு கிடச்சி ஊரில் சொன்னாங்க, இது மாதிரி என் ஃப்ரெண்டு இறந்துருச்சுங்காட்டிக்கு எங்கள் தாத்தா அனுப்ப மாட்டிட்டார். நீ போகாதப்பா, வேணவே வேணாம், 1 கோடி ரூபா கொடுத்தா கூட வேணாம், நீ அந்த வேலைக்கு போகாதேன்ட்டுட்டாங்க. எங்கள் அப்பா மிலிட்ரியில் கண்டிஷன் போட்டு தான் ஊருக்கு அனுப்பிச்சிச்சாங்க. போய் 1 மாதத்துக்குள்ளே வரணும், இல்லாட்டி பிடிச்சி சிறைக்குள்ளே அனுப்பிடுவோம், வாழ்நாள் முழு நீ சிறைக்குள்ளே தான் இருக்கோன்னு சொல்லி அங்கே 1 மாதம் ஆகியுமே அனுப்பலை. அப்புறம் காட்டில் மேட்டில் இப்படி தான் ஒளிஞ்சு தான் எங்கள் அப்பா இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஒளிஞ்சு போச்சு. அப்புறம் போலீஸெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வில்லேஜுக்கு வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. வில்லேஜில் ஒளிஞ்சு தான் இருந்தாங்க. ஆனால் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது எங்கள் தாத்தா என்ன பண்ணார், இது ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்ட்டு பாய் கடைக்கு, பள்ளப்பட்டி பாய் கடைக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக பாய் கடைக்கு வச்சு, வட்டி கடைக்கு வச்சு அனுப்பிட்டாங்க எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பா பெங்களூர் கிட்ட சித்துமங்களூரில் ஒரு கடை, அங்கே தான் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு போகிறாங்க. தொழில் கற்றுக்கிறதுக்கு ஒரு வேலையால் போகிறாங்க. மிலிட்ரியிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அவங்க கை தொழில் கற்றுக்கிறதுக்காகவும் தான் அங்கே போகிறாங்க. பின்னாடி அவங்களுக்கு ஒரு வேலை டீச்சர் ஒரு வேணுமில்ல, அதுக்காக. அப்புறம் போலீஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு செக்கிங் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாட்டெலாம் சொல்லிட்டு போகிறாங்க, உனக்கு முன்னாடியே நான் இழுத்துட்டு போவேன், உன் கண்ணில் மாலையே தண்ணி வரும், பால் ஒழிச்சிட்டு இல்லைன்னு நான் சொல்கிறீங்கன்னு சொல்லி அடிக்கடி வந்துடுவாங்களாமா. நைட் நேரம் வந்துடுவாங்களாமா, மதிய நேரத்தில் வந்துடுவாங்களாமா. என்ன வேணால் போலீஸ் போயிட்டு தான் இருக்குமா எங்கள் வீட்டுக்கு. அப்படி விடாமல் 2 வருஷம் தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா 3 வருஷம் ஆகியுமே ஊருக்கு வராமல் தான் இருந்தார். அப்புறம் மேரேஜ் பண்ண வேண்டிய இது வந்துருச்சு. பப்ளிக்காக பண்ண முடியாது. எங்கள் அப்பா அம்மாவோட மேரேஜ் ஒரு காட்டில் பிரம்ம முகூர்த்தம் பாருங்க, 3 மணிக்கு சுமார் தான் ஒரு காட்டில் நடந்துச்சு. யாரையுமே கூப்பிடாம சும்மா அங்கே வீட்டு ஆளுகளோடு வச்சு, எங்கள் அம்மாவுக்கு தாய் மாமன் தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு 4 பேர் கூட பிறந்தவங்க. அதாவது எங்கள் அப்பாவோடு சேர்த்து 4 பேர். எங்கள் அப்பாவுக்கு மூத்தது ஒரு அக்கா, அடுத்து எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அடுத்து இளையவர் எங்கள் சித்தப்பா, அதுக்கு அடுத்து இளையது எங்கள் அத்தையும் வேணும், எனக்கு பாட்டியும் வேணும், அவங்க அம்மாயியும் வேணும், 2மே வேணும். நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அவங்களைய இன்னமே. அப்படி தான் எங்கள் வீட்டில் எனக்கு பழக்கி விட்டுட்டாங்க. அதனால் ஒரு இதில் நடக்குங்காட்டிக்கு மறுத்து எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க. எங்கள் அம்மா கன்சீவ் ஆகுறாங்க. எனக்கு மூத்ததும் ஒரு அக்கா பிறக்கிறாங்க. பேர் தனலட்சுமி. பிறந்து ஒரு 6 மாதம் தான் இருக்கிறாங்க. 6 மாதத்தில் அவங்களுக்கு வயிற்றில் ஒரு கட்டி வருது. கட்டி வரங்காட்டிக்கு நல்லா சிரிப்பாங்க, நல்லா முகம் பார்த்து சிரிப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்களாம் என்னை விடுவா.
எங்கள் அம்மா சொல்லி தாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பாலாடியில் கூட எங்கள் அக்கா பேர் தனலட்சுமின்னு எழுதி வச்சுருந்தாங்க. நான் யாருன்னு கேட்கறதுக்கு அவங்க அக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து ஒரு கட்டியாமா, யூனியன் போகிற இடத்துல ஒரு கட்டி வந்து பல்லவெட்டில் கொண்டு போய் காமிக்குங்காட்டிக்கு நீங்கள் மதுரைக்கு கொண்டு போங்க, மதுரையில் தான் இங்கே பார்க்க முடியும், இங்கே பார்க்க முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு வந்து வீட்டுக்கு வந்த பின்னாடி எங்கள் வீட்டில் வசதி கிடையாது, அப்போல்லாம் வசதி கிடையாது, மதுரைக்கு போகிற அளவுக்குலாம் வசதி கிடையாது. ஒரு 4-5 நாளே அந்த பொண்ணு இறந்துருச்சிங்க. இறந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து தாங்க நான் பிறக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு 2 வருஷமாக இதே குழந்தைங்களே இல்லை, கோயிலாக அலைஞ்சி அப்புறம் நான் நிறைய நேர்த்திக்கடன்லாம் வச்சு அதுக்கப்புறம் நான் பிறக்கிறேங்க. நான் பிறக்கும்போது எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டங்க. ஒரு படி அரிசி கூட இல்லைங்க. வேலைக்கு போனால் தான் சோறு, இல்லாட்டி இல்லைங்க. அரிசி சோறு பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் எப்போ டெலிவரி ஆகுமோன்னு தெரியாட்டி வீட்டில் ஒரு படி அரிசி வச்சுருந்தாங்களாமா. டெலிவரி ஆனவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமில்ல, அதனால். அப்புறம் நான் பிறந்து 30 நாள் என் ஜாதகம் பார்த்தாங்க. என் ஜாதகம் பார்க்கங்காட்டிக்கு சொன்னாங்க, இந்த பாப்பாவுக்கு 3 வயசு ஆகும்போது நீங்கள் சொந்தமாக ஒரு கடை வைப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஜாதகத்துக்காரர் சொன்னாராமா. சொன்ன ஒரு ஐயராமா. எங்கள் அப்பா மெக்கானிக் வேலையும் பார்ப்பாங்க, பெட்ரு இன்ஜின் மாற்ற அது மாற்றெல்லாம் பார்ப்பாங்க. எங்கள் அப்பா மிலிட்ரிலேயும் மெக்கானிக்கு தான் பார்த்துருக்காங்க. எங்கள் அப்பா பார்க்குற வேலைக்கேமே எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரீயாக குவார்ட்ரு கிடைக்கும், காசு போட்டே நாங்கள் வாங்க வேண்டியது இல்லையாமா. எங்கள் அப்பா வேலை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய ஆஃபீஸரும் ஃப்ரீயாகவே குவார்ட்ரு கொடுப்பாங்களாமா. காரில் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாமா கோடை. எங்கள் அப்பா வந்து மெக்கானிக்கு இது வேலை தான் பார்த்தாங்க மிலிட்ரியில். அப்புறம் இங்கே வந்து கிணறுகளுக்கு போய் வேலை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு ஜோசியர் வயசானவர்கிட்ட என்னோடய குரூப்பு கொடுத்துருக்குறாங்க 30 நாள் இது. அதை பார்த்துட்டு சொன்னார், பாப்பா நம்ம யோகக்கார பாப்பா, இந்த பாப்பாவுக்கு 3 வயசு ஆகும்போது நீங்கள் சொந்தமாக ஒரு கடை வச்சு உட்காருவீங்க, பாப்பா வளர உங்கள் இது அப்படியே எல்லாமே மாறி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா பணம் கொடுக்கறதுக்கு அவர் பணம் கூட வாங்கலையாம்மா. நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்த பின்னாடி எனக்கு மனசார ஒரு வேட்டி எடுத்து கொடுங்க, நான் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐயர் தாத்தா சொன்னாராம்மா. அதே மாதிரி வந்து எங்கள் அம்மாவும் நிறையா இது வேலையெல்லாம் பார்ப்பாங்க, காட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க, ஆடுலாம் மேய்ப்பாங்க. ஆட்டுக்குட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் விற்று ஒரு தொகையை சேர்த்துக்கிட்டு தான் எனக்கு 3 வயசு ஆகும்போது தான் எங்கள் அப்பா அம்மா கட்டின துணிமணியோட, வேறு ஒன்றுமே இல்லை, கட்டின துணிமணியோடு என்னை கூட்டிக்கிட்டு எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு போய் ஒரு வருஷம் இருந்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் போய் பார்ட்னராக இருந்துட்டு வந்தாங்க. மறுபடியும் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இனிமேல் பார்ட்னராக போகாதீங்க, நம்ம இதாக வைப்போங்காட்டிக்கு இல்லை இன்னொரு வருஷம் இருப்போங்காட்டிக்கு. சரி, எங்கள் அம்மா வந்துட்டு நானும் வரேன், கிராமத்தில் இருக்க முடியாது அப்படின்ட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு எனக்கு 3 வயசு 2.5 வயசுக்கும் போது என்னை தூக்கிட்டு, எனக்கு இன்னும் நல்ல நினப்பு இருக்குது, கட்டின துணிமணியோட ஒரு 3/4 பக்கெட் புளிச்சோரோட போனாங்க கடைக்கு. அது பார்ட்னர் கடை, எங்கள் அப்பாவுக்கு பகுதி, அவருக்கு பகுதி. எங்களுக்கு சொந்தமாக கடை கிடையாது. அப்போ போய் அந்த இருக்குங்காட்டிக்கு அங்கே இருந்தோம். இருக்குங்காட்டிக்கு அங்கே பக்கத்துலேயும் நல்ல பழக்க வழக்கம் ஆகாட்டிக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லை. என்னை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. காலையில் வந்து அம்மா குளித்து விட்டாங்கன்னா நைட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன். அவங்க வீட்டில் என்னை வச்சு நல்லா டைம் பாஸ் போகும். நல்லா இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. கரெக்டாக எனக்கு 3 வயசு ஆகும்போது சொந்தமாக எங்கள் அப்பா கடை வச்சாங்க. பக்கத்து ஊரில் பன்னட்டிங்கிற ஊரில் ஒரு கடை வச்சேன். நான் கர்நாடகா ஸ்டேட், இங்கேயும் கிடையாதுங்க. அங்கே வந்து என் பேரில் மகேஸ்வரி ஃபைனான்ஸ்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு என் பேரில் தான் இது பண்ணி சொந்தமாக கடை வைக்கிறாங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிச்ச ஸ்டோரி நாளைக்கு நான் சொல்கிறேங்க. எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. தேங்க்யூ, பாய், குட் நைட்டுங்க.